Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 10/6/2025 செவ்வாய்க்கிழமை. அனுஷம் நட்சத்திரம். பன்மொழி புலவன், பார்ப்புகழும் திறமைசாலி யார்? அவருக்கு உண்டான இலக்கணம் என்ன? லக்னம் வலிமை பெற்று, லக்னாதிபதியும் வலிமை பெற்று, 2க்கு உடையவன் 10ஆம் இடத்தில் அமர, 9க்கு உடையவன் லக்னாதிபதி நட்சத்திரம் பெற்றிருக்க அல்லது லக்னாதிபதி பார்க்க, அவன் பன்மொழி புலவன், நல்ல திறமைசாலி. சற்று விளக்கம் பார்ப்போம். லக்ன வலிமை, அது என்ன லக்ன வலிமை? லக்னாதிபதி வலிமை என்று சொன்னால் புரிந்து கொள்ளலாம். அந்த லக்னாதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றான்? அது மறைவு ஸ்தானமா சுபஸ்தானமா? அவன் ஆட்சியா உச்சமா நீச்சமா? இவைகளையெல்லாம் பார்த்து லக்னாதிபதி வலிமையை பார்க்கலாம். லக்னாதிபதி 6, 8, 12 அமராமல் நல்ல இடத்தில் அமர்ந்து, அவன் ஏறிய நட்சத்திரத்து அதிபதி நல்ல இடத்தில் அமர்ந்து, இப்படி லக்னாதிபதியை பார்க்கலாம் முடியும். லக்னத்தை எப்படி பார்ப்பது? லக்னத்தை எந்த கிரகம் பார்க்கிறது என்று பார்க்க வேண்டும். ஒரு உதாரணம், எந்த ஜாதகத்தில் லக்னத்தை குரு பார்த்ததோ அந்த ஜாதகம் ஒருபோதும் வீண் போகாது, சாஸ்திரம் சொல்லுகிறது. இப்படி தான் பார்க்க வேண்டும் லக்ன வலிமையை. லக்னாதிபதி வலிமை, அவன் எங்கே அமர்ந்தான்? மறைவு ஸ்தானமா நல்ல இடமா? அவன் ஏறிய நட்சத்திரம் என்ன? இந்த லக்னாதிபதியை யார் பார்க்கிறார்கள்? அடுத்து, லக்னம் சரம் சிரம் உபயத்தில் எந்த வீடு? லக்னாதிபதி இருப்பது சரம் சிரம் உபயத்தில் எந்த வீடு? சரத்துக்கு சரம் தீர்க்கம், சரத்துக்கு சிரமத்வம், உபயத்துக்கு சிரம் தீர்க்கம், இந்த கணக்கு. இப்படியெல்லாம் போட்டு லக்னாதிபதி வலிமையை பார்க்க வேண்டும். 2க்கு உடையவன் சந்திரனுக்கு 10இல். இந்த இடம் மிக மிக யோசித்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். 2ஆம் இடம் கல்வி, சுருக்கமாக சொல்வோம். ஏனென்றால் செல்வம் வரும், எவ்வளவோ வரும். நாம் இதை எளிதாக புரிந்து கொள்ள ஒற்றை வரியில் பார்ப்போம். 2ஆம் இடம் கல்வி. சந்திரன் மனசுக்காரகன், சந்திரனுக்கு 10இல். இந்த கல்வியால் இவன் பயனடைய வேண்டும், பூரண பயன் அடைய வேண்டும். அதுவே அவனது வாழ்க்கைக்கு, தொழிலுக்கு, பணத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய வகையில் இருந்தால் அன்றாடம் பயன்படும், அந்த வகையில் இருக்க வேண்டும். 2க்கு உடையவன் சந்திரனுக்கு 10இல். 9க்கு உடையவன் பாக்கியாதிபதி. இவனுடைய தயவு கண்டிப்பாக எல்லோருக்கும் எல்லா விஷயத்திற்கும் தேவை. அவன் லக்னாதிபதி நட்சத்திரம் பெற்றோ, லக்னாதிபதியால் பார்க்கப்பட்டோ, லக்ன சம்பந்தம் பெற்றால் இவன் பன்மொழி புலவன், திறமைசாலி. மற்றவர்களால் வெல்ல முடியாத அளவுக்கு இவன் இருப்பான், சாஸ்திரம் சொல்லுகிறது. அன்பர்களே, இதில் நீங்கள் ஒரு சில விஷயங்களை, குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை நன்கு கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதில் ஒன்று, சந்திரனுக்கு 10இல். இந்த இடத்தை திரும்ப திரும்ப யோசித்து பார்த்து நீங்கள் தெளிவு பெறுங்கள். இனி
12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, ஒரு புது முறையை கையாண்டு செயல்பட்டு நல்ல லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள். நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு சாதனை போல் ஒரு செயல் புரிந்து நீங்கள் செய்த சாதனையால் பலருக்கும் நல்லது ஏற்பட்டு அதன் காரணமாக உங்கள் பெயர் நல்ல பெயராகி நீங்கள் உயர்ந்து ஒரு பதவியை, ஒரு உயர்வை இன்று பெறுவீர்கள். இந்த நாள் நீங்கள் உயரும் நாள். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்கள் மீது ஒரு சில நடவடிக்கைகள் எழும். மறுபாதி உங்களை புரிந்து கொண்டு பாராட்டுவார்கள். இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும். கடகராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி வரவேற்பு, மதிப்பு. மறுபாதி வீண் செலவீனங்கள் உங்கள் மீது சுமத்தப்படும். சிம்ம ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி உறவில் விரிசல். மறுபாதி அது சரி செய்யப்படும். இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது முயற்சி நன்மையை செய்யும். கூடுதலாக நன்மை செய்கிறது இன்று நீங்கள் காட்டும் உங்கள் முயற்சி. கூடுதலாக இருந்த ஒரு கஷ்டத்தை போக்குகிறது. எனவே ஒரே கல்லில் 2 மாங்காய். துலாம் ராசி அன்பர்களே, பெரும் பணம் பார்ப்பீர்கள். நீங்களே எதிர்பாரா அளவுக்கு லாபம் உண்டு. இந்த லாபத்தை பெறும் வகை, எந்த முறை, உங்கள் திறமை இருக்கிறது. ஏனென்றால் திறமை இல்லாமல் முடியாதே, இருக்கிறது. ஆனால் லாபம் அதிகமாக வருகிறதே, அது ஏன்? நீங்கள் காட்டும் உங்கள் நேர்மை. திறமையும் நேர்மையும் ஒருங்கிணைந்து உங்களை உயர்த்தும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, எப்படி முயற்சிப்பது, எப்படி செயல்புரிவது என்பதில் வெற்றிகரமான ஒரு தெளிவு இன்று உங்களுக்கு ஏற்படும். இந்த தெளிவு உங்களுக்கு நன்மையை செய்யும். தனுசு ராசி அன்பர்களே, நாளைய நன்மையை கருதி இன்று உங்களது பேச்சிலும் செயலிலும் ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். நன்மையை கருதி அது நடக்கும். மகர ராசி அன்பர்களே, நல்ல நாள். எதிர்பார்த்த நன்மையை பெறுவீர்கள். அந்த நன்மையை பெறும் வழி உங்கள் பேச்சால். தன்மையான உங்கள் பேச்சால் இன்று உங்களுக்கு நல்லது நடக்கும்.
கும்பராசி அன்பர்களே, இன்று நீங்கள் செய்யும் ஒரு வேலை எந்த விதமான ஒரு சிறு குறையும் இன்றி செய்யப்படும். 100க்கு 90 விஷயங்கள் முழுமையாக இருக்காது. கொஞ்சம் ஏதேனும் ஒரு இடத்தில் ஒரு குறை இருக்கலாம். அந்த குறையும் இல்லாதவாறு இன்று நீங்கள் செய்வீர்கள். இதனால் புகழும் உண்டு, பணமும் உண்டு. மீனராசி அன்பர்களே, அடிக்கடி ஒரு சுபாவம், ஒரு செயல் நீங்கள் செய்வீர்கள். நன்றாக சம்பாதிப்பீர்கள். அந்த சம்பாதித்த பணத்தை நீங்கள் விரும்பிய தர்ம காரியத்துக்கு பயன்படுத்துவீர்கள். சம்பாதித்ததிலும் மகிழ்ச்சி, இவ்வாறு செலவு செய்வதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி. வித்தியாசமான ஒரு குணம். இந்த குணம் இன்று உங்களால் நடத்தப்படும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.